உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு ராதாவை நீ என்ன பண்ண? ஆமாமா, நான் தான் சொன்னேன் ராதாவை நான் கொன்னுட்டேன்னு. ஏன்னா நீங்க எல்லாரும் அதை தானே கேட்க விரும்புறீங்க. அதான். என்ன தாமினி உன் இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்க? உண்மைதாம்மா சொல்றேன். நான் ராதாவை எதுவுமே பண்ணல. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. மா, எனக்கே உடம்பு சரியில்லை. நாங்க வாஷ்ரூம்ல வாமிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என் தலையெழுத்து பாத்தீங்களா? இப்ப கூட நீங்க ஏன் மேலதான் பழிய தூக்கி போட பாக்குறீங்க. என்னோட வலி, என் உடம்பு, என் மன கஷ்டம்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்லம்மா. ஆனா அந்த ராதா உங்க பார்வையை விட்டு ஒரு நிமிஷம் இங்கே விலகி போயிட்டான்னு நீங்க மொத்த பழிய தூக்கி ஏன் மேல போடுறீங்க. இதுதானே நீங்க தெரிஞ்சுக்கணும். போதும் நிறுத்து தாமினி, போதும். உன்னோட இந்த டிராமாவெல்லாம் நீ நிறுத்து. உன்னோட இந்த டிராமாவை பார்த்து பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு தாமினி. எது உண்மை எது பொய்ன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ ராதாவை என்ன பண்ணன்னு மரியாதையா சொல்லு. சொன்னல, நான் ராதாவை எதுவுமே பண்ணலமா. நான் ராதாவை எதுவுமே பண்ணல. சரி, ஓகே. உங்களுக்கு என் மேல எந்த நம்பிக்கையும் இல்லைல்ல? அப்ப சரி, நீங்க இப்போ என் கூட வாங்க. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். நான் ராதாவை எதுவுமே பண்ணல. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க என் கூட வாங்க, வாங்க, வாங்க. கடவுளே கிருஷ்ணா, இந்த இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நான் வெளியில போறது இருக்கட்டும். இங்க இருந்து யாரையும் என்னால கூப்பிடவும் முடியாது. என்ன பண்றது? சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டு. கடந்த 2 மணி நேரத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ எவ்ரிதிங். மேம், அது கேமராஸ்லாம் உடைஞ்சு போச்சு. எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. நானே இத பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். என்ன? கேமராஸ் உடைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளவு பெரிய ஆபீஸ். இந்த அளவுக்கு நீ அலட்சியமா இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் இந்த நிமிஷமே உன் ஆபீஸ் விட்டு வெளியே அனுப்பிடுவேன். என்ன வேலை இது? இந்த வேலையை யார் பண்ணா? எனஃப் தாமினி. பட் அம்மா, இது தாமினி இத பாரு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதை எங்க கிட்ட முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீ போலாம். இத பாரு தாமினி, உன்னோட பொய்யெல்லாம் நீ இதோட நிறுத்திக்கோ. உன்னோட நாடகத்தை, உன்னோட சூழ்ச்சிகளை எல்லாம் இதோட நிறுத்திக்கோ. உனக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லாவே தெரியும் நீ செய்யற எல்லா காரியங்களும் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகும்னு. அதனால நீயே எல்லா கேமராஸையும் உடைச்சிட்ட. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நீ செய்யற எந்த காரியத்துக்கும் எப்பவும் எந்த ஆதாரங்களும் கிடைக்கிறதே இல்லை. அம்மா, நான் போதும் தாமினி, நான் உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கறேன். ராதா எங்க இருக்காங்கிற உண்மைய மரியாதையா சொல்லிடு. இல்லனா நான் இப்பவே இந்த நிமிஷமே மோகனுக்கு போன் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். நான் நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா நான் எவ்வளவு கேட்டும் நீ உண்மைய சொல்லவே இல்லை. அதனால இதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. உன் வாயில இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும்னு மோகனுக்கு மட்டும்தான் ரொம்ப நல்லா தெரியும். இந்த ராதாவோட போன் இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் ராதாவை எப்படியாவது காப்பாத்துங்க. அவளை நல்லபடியா வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வந்துருங்க. ராதா நிச்சயமா ஒரு ப்ராப்ளம்ல இருக்கா. மோகன் ஏதாவது பண்ணு.
நல்ல வேளை அந்த ராதாவோட போன் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படியாவது அவளும் ஆஃப் ஆயிட்டானா அதுவே எனக்கு போதும். அவளுக்கு ஒன்னும் ஆகாது, நீ எதுவும் டென்ஷன் ஆகாது குஷி. நான் அம்மாவுக்கு கால் பண்றேன். ஆமா மோகன். ஹலோ. ஆமா. மோகன், ராதா வீட்டுக்கு வந்திருக்காளா? இல்ல, என்னாச்சு? மோகன், ராதாவை ரொம்ப நேரமா காணோம். அவ எங்க போனானே தெரியல. என்னம்மா தெரியலன்னு சொல்றீங்க? அண்ணா ஸ்பீக்கர். ராதாவை இங்க காண மோகன். ஆபீஸ் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துக்கும் தாமினிக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. எனக்கு தெரியும். ஐ நியூ ராதா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா. தாமினி, ராதா எங்கன்னு சொல்லு. நீ தானே அவளை என்னமோ பண்ணிட்ட. ஆனா ராதா மட்டும் வீட்டுக்கு திரும்ப வரலன்னா உன்னையும் நான் வீட்டுக்கு வர விட மாட்டேன். தாமினி, ராதாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த காது என் பொண்ணை புடிச்சிட்டா போல இருக்கே. இதுக்கப்புறம் என் பொண்ணை எப்படி காப்பாத்துவேன்? மோகன், நான் எதுவுமே பண்ணல மோகன். அம்மா தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. தாமினி அம்மா உன் மேல பழிய போடுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. தேவையில்லாம அவங்க உன் மேல பழிய போட மாட்டாங்கல்ல. சொல்லு, ராதா எங்க? அவளை என்ன பண்ண? நீ அவள் நல்லா இருக்கால? அந்த நேரம் நான் ராதாவை பார்க்க கூட இல்ல மோகன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ராதாவை? அதானே, நல்லா பாருப்பா. இல்ல இல்ல மோகன், இவ பேசுறத வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இவதான் ஏதோ பண்ணிருக்கா. இவ வாயை திறந்தாலே போய் மோகன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.